என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூன் 26ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு பழைய வரலாறுகள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். பழைய வரலாறுகள் இவைகளெல்லாம் உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:11. பழைய ஏற்பாட்டில் வரலாறு உள்ளது உள்ளபடி எழுதப்பட்டுள்ளது. அதாவது மனிதர்களின் நிறை குறைகளுடன் அவற்றிற்கான விளைவுகளுடன் வரலாறு சொல்லப்பட்டுள்ளது. மோசேயின் காலத்திலேயே சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனார்கள். சிலர் வேசித்தனம் பண்ணினார்கள். சிலர் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். சிலர் முறுமுறுத்தார்கள். இவர்கள் உடனுக்குடன் அதற்குரிய தண்டனையையும் அனுபவித்தார்கள். ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாததால் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டனர். நோவா காலத்தில் மக்கள் அக்கிரமம் செய்து பெருவெள்ளத்தால் அழிக்கப்பட்டனர். மன்னர்கள் காலத்தில் விக்கிரக வணக்கமும் வேசித்தனமும் பெருகிய போதெல்லாம் வேற்று நாட்டு மன்னர்களால் சிறைபிடிக்கப்பட்டு அங்கு போய் அடிமைகளாக வாழ்ந்தனர். அதே போல ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம் ஆசிர்வதிக்கப்பட்டான். தேவனுக்கு பயந்த யோசேப்பு அதிபதியாக உயர்த்தப்பட்டான். ராகாப் தேவன் மீதுள்ள விசுவாசத்தால் அழிவினின்று பாதுகாக்கப்பட்டாள். இவற்றையெல்லாம் கடமைக்காக படித்துவிட்டு வேதத்தை மூடி வைப்பதற்காக இவை எழுதப்படவில்லை. பிற்காலத்தில் வாழும் நமக்கு தேவன் தன் மக்களை எவ்வாறு வழிநடத்தினார் என்று சொல்வதற்காக எழுதப்பட்டுள்ளது. மேலும் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனம் இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக எடுத்துக்காட்டுகளாக எழுதப்பட்டிருப்பதாக சொல்கிறது. நல்லவர்கள் வாழ்ந்த கதைகளையும் தீயவர்கள் அழிந்த கதைகளையும் பழைய ஏற்பாடு ஏராளமாகவே சொல்கின்றது. கருத்தோடு அவற்றை நாம் வாசித்து சிந்தனையும் செய்வோமானால் சோதிக்கப்படும் போது தப்பித்து கொள்ளும் போக்கை கற்றுக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 10:13. சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கற்றுக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 10:24. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்பதை புரிந்து கொள்வோம். 1 கொரிந்தியர் 10:26. நம்மை போல பாடுள்ள மனுஷனான எலியா ஜெபித்து மழை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்ததே. இந்த ஆசீர்வாதம் இன்று நம் நாட்டுக்கு வேண்டுமே. நீதிமொழிகள் 28:20. ஐஸ்வர்யவானாவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று மாபெரும் ஐஸ்வர்யவான் சாலமோன் சொன்ன புத்திமதி. ஓடி ஓடி சுகத்தை கெடுத்து கொண்டு சம்பாதிக்கும் ஐஸ்வர்யவான்களுக்கு புரிய வேண்டுமே. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. திருக்குறள். கதை உண்டு காவியமுண்டு இதிலே வீரமுண்டு. கதை உண்டு காவியமுண்டு இதிலே வீரமுண்டு. வெற்றி வாகை வரலாறு உண்டு. வெற்றி வாகை வரலாறு உண்டு. தெவிட்டாத தேனுண்டு. திகட்டாத பாடல் உண்டு. தேவிட்டாத தேனுண்டு. திகட்டாத பாடல் உண்டு.
திருஷ்டாந்தமாக ஏற்பேனே, கருத்தோடு படித்திடுவேன். திருஷ்டாந்தமாக ஏற்பேனே, கருத்தோடு படித்திடுவேன். படித்திடுவேன், நடந்திடுவேன் நித்திய வாழ்விற்காய். படித்திடுவேன், நடந்திடுவேன் நித்திய வாழ்வுக்காய். ஜெபம். தேவனே, திருமறை வரலாறுகளை வெறும் கதைகளாக படித்து வீணாக்காமல் எனக்கு போதனை தரும் பாடங்களாக கற்க உதவி செய்யும். ஆமேன்.